Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சர்க்யூட் சிஸ்டம் தான் ரெடி பண்ண போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாவா இருக்கும். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இது ரெடி பண்ணுகிறதுக்கு இந்த மாதிரி enameled copper winding wire எடுத்துக்கோம். So இது வந்து ரொம்ப திக்கான wire எடுக்காம கொஞ்சம் தின்னான wire-ஆ பார்த்து எடுத்துக்கணும். Next இந்த copper wire யூஸ் பண்ணி ஒரு coil ரெடி பண்ணனும். So அதுக்காக இந்த மாதிரி ஒரு cello tap எடுத்துக்கோம். இப்போ இந்த cello tap மேல அந்த wire-ஐ வச்சு first ஒரு 15 சுத்து சுத்திக்கலாம். So 15 சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா அந்த wire இந்த மாதிரி லைட்டா மடிச்சு லூப்ல விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு 15 சுத்து சுத்திக்கலாம். So மொத்தமா அந்த coil வந்து 30 சுத்து. first 15 சுத்து சுத்திட்டு அதுக்கு அப்புறமா wire-ஐ லூப்ல விட்டு அதுக்கு அப்புறம் next இன்னொரு 15 சுத்து சுத்தி இருக்கும். மொத்தமா அந்த coil-ல வந்து 3 pins இருக்க மாதிரி winding ஸ்டார்ட் பண்ண பின் அப்புறமா க்ளோஸ் பண்ண பின் இடையில வந்து அந்த லூப் பின். So அப்படியே வந்து 3 pins இருக்க மாதிரி இந்த coil-ல வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிருக்கோம். So இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டருக்கான காயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிசீவருக்கான காயில் ரெடி பண்ணிரலாம். சோ அதுவும் இதே மாதிரி தான். ஆனா இடையில வந்து லூப் எதுமே விடாம மொத்தமா 30 சுத்தி டைரக்ட்டா சுத்திர வேண்டியதான். So அதுலயும் அந்த வைண்டிங் ஸ்டார்ட் பண்ண எண்டையும் க்ளோஸ் பண்ண எண்டையும் ரெண்டு பின் மாதிரி தனியா நம்ம எடுத்து விட்டுருக்கோம். சோ இப்போ வந்து இந்த ரெண்டு காயில்ஸையுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த காயில்ஸ்ல கூடிய அந்த பின்ஸ்ல உள்ள எனாமல்ட் கோட்டிங் வந்து ரிமூவ் பண்ணனும். அப்பதான் அதுல வந்து வயர்ஸ் வந்து சால்டரிங் பண்ண முடியும். சோ அதனால அந்த நம்ம எடுத்துக்கூடிய அந்த ரெண்டு காயில்ஸ்ல உள்ள அந்த பின்ஸ்ல உள்ள எனாமல்ட் கோட்டிங்கை வந்து நம்ம கத்தி ஏதாவது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2N2222A அப்படிங்கற டிரான்சிஸ்டர் எடுத்துறோம். சோ இந்த டிரான்சிஸ்டரோட அந்த மூணு பின்னையும் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 22K ரெசிஸ்டர் ஒன்னு எடுத்துறோம். அடுத்து 9 வோல்ட் பேட்டரி அண்ட் அதோட கனெக்டரும் எடுத்துறோம். சோ இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் வந்து நம்ம ரெடி பண்ணிரலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடிய அந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் பின்ல அதாவது அந்த சென்டர் பின்ல வந்து நம்ம எடுத்துக்க கூடிய அந்த 22K ரெசிஸ்டரை வந்து சால்டரிங் பண்ணிரலாம். சோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண அந்த டிரான்ஸ்மிட்டர் காயில்ல இருக்கக்கூடிய வைண்டிங் ஸ்டார்டிங் பின் இல்லனா எண்டிங் பின் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பின்ல வந்து இந்த ரெசிஸ்டரோட ஒரே எண்டை வந்து சால்டரிங் பண்ணிரலாம். இன்னொரு பின்ல வந்து டிரான்ஸ்மிட்டரோட கலெக்டர் பின்னை வந்து சால்டரிங் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அந்த காயிலோட லூப் பின்ல வந்து நம்ம எடுத்துக்கூடிய அந்த பேட்டரி கனெக்டரோட ப்ளஸ் வயரை வந்து கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அந்த பேட்டரி கனெக்டர்ல வந்து வரக்கூடிய மைனஸ் பிளாக் வயரை அந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்ல கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிரலாம். அடுத்து இந்த சர்க்யூட்ல அந்த பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படினா நம்ம டிரான்ஸ்மிட்டர் பார்ட் வந்து பக்கவா ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து ரிசீவர் பார்ட் ரெடி பண்ணிரலாம். சோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு green கலர் LED எடுத்துறோம். எந்த கலர் LED வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு green கலர் LED எடுத்துறோம். நெக்ஸ்ட் இத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த காயிலோட ரெண்டு பின்லயும் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிரலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட்டை வந்து இந்த மாதிரி ஒரு இதுல டபுள் சைடு செல்லோ டாப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதுல பேட்டரியும் கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அவ்வளவுதான். இப்போ நம்ம வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து தரமா ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரிசீவர் காயில இந்த டிரான்ஸ்மிட்டர் காயிலுக்கு பக்கத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ரிசீவர் காயில கனெக்டா இருக்கக்கூடிய LED வந்து எரியும். சோ இப்போ நீங்களே பார்க்கலாம் அந்த ரிசீவர் காயில கனெக்டா இருக்கக்கூடிய LED வந்து எப்படி எரியுது அப்படின்ட்டு. சோ இப்போ வந்து இது எப்படி வர்க் ஆகுது அப்படினா நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அந்த காயில்ல வந்து கிரியேட் ஆகுது. சோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரிசீவர் காயில கொண்டு போகும்போது இந்த ரிசீவர் காயில் அந்த பவரை அப்சர்வ் பண்ணி இந்த LED வந்து எரியுது. சோ இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து வர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இது வந்து பவரை லாங் ரேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. கொஞ்சம் ஷார்ட்டான ரேஞ்சுக்கு தான் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அண்ட் சேம் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் வயர்லெஸ் மொபைல் சார்ஜருமே ஒர்க் ஆகுது. இதை வந்து நீங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஐடியாவா இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஐடியா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.